நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பேர் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்றாங்க, அதே மாதிரி அதனுடைய மிஸ்டேக்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்றது அண்ட் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அதெல்லாம் சில பேர் பண்ணாம இருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே நம்ம கவர் பண்றோம். வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 30 செக்ஷன்ஸா நம்ம அப்லோட் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் பேப்பர் அப்படின்றது ஜென்ரலாகவே சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கு. அதுல டிரான்ஸ்லேஷன் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று அட்டன் பண்ணணும். அதுக்கு 100 மார்க்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏபிபி எக்ஸாம்லயே டிரான்ஸ்லேஷன்ஸ் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றாங்க. இதுல முக்கியமா 80% ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்க அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க அப்படின்னா அதை வேர்ட் பை வேர்டா அப்படியே லிட்ரலா பண்றது. இப்போ நிறைய டிஎன்பிஎஸ்லயும் சரி ஏபிபிலையும் சரி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, ரொம்ப லிட்ரலா அந்த வேர்டுனுடைய மீனிங்கை கொடுக்கணும் அப்படின்றது இல்ல. ஆனா சில சமயங்கள்ல கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம மீனிங்கை கரெக்டா கொடுக்கணும். சில இடங்கள்ல ரொம்ப லிட்ரலா கொடுத்தோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்னுடைய மீனிங் டிரான்ஸ்லேஷன்ல கன்வே ஆகாது. மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவங்க ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த மீனிங் கரெக்டா டிரான்ஸ்லேஷன் அந்த வேர்டிங்ல வருதா அப்படின்றத முக்கியமா பார்ப்பாங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, த அக்யூஸ்ட் ப்ளீடட் கில்ட்டி. ஸோ இதை நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்று வேண்டினார் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஸோ இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, அந்த ப்ளீடட் அப்படின்ற வேர்டு இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா வேண்டினார் அப்படின்றத இந்த இடத்துல குறிக்காது. ஆனா ஆக்சுவலா ப்ளீடட் அப்படின்ற வேர்டுக்குரிய தமிழ் மீனிங் வேண்டினார் அந்த மாதிரி வரும். அப்போ இந்த சுச்சுவேஷன்ல அவங்க எதை மீன் பண்ணி அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த சுச்சுவேஷன்ல அவங்க எதை மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அப்படின்றதுக்கு தான் இந்த இடத்துல இந்த வேர்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதை லிட்ரலா பண்ணாம அது என்ன மீனிங்ல கொடுத்திருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்கு. ஸோ நம்ம நார்மலாவே மிஸ்டேக் பண்றோம். ஆனா மிஸ்டேக் பண்றதுன்றது சின்னதா தெரியலாம். ஆனா அது நம்மளுடைய மார்க்கே குறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். த கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட். இந்த சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுல வாய்ட் அப்படின்றதுக்கு தனிப்பட்ட மீனிங், லிட்ரலான மீனிங் என்ன அப்படின்னா வெறுமை, அதாவது வெறுமையா இருக்கிறது, அதுதான் வாய்ட். ஆனா இந்த இடத்துல த கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட் அப்படிங்கும்போது எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஒப்பந்தம் செல்லா நிலை ஆயிடுது, அதாவது செல்லாது அப்படின்றத குறிக்கக்கூடியதுதான் இந்த இடத்துல அவங்க மீன் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒப்பந்தம் வெறுமையாக உள்ளது அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாம இந்த ஒப்பந்தம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுட்டு அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை கன்வே பண்ணணும். அடுத்து செகண்ட் மிஸ்டேக் என்ன நிறைய பேர் பண்றாங்க அப்படின்னா, அதாவது லீகல் டேர்ம்ஸை இக்னோர் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேர்முக்கு தப்பான டிரான்ஸ்லேஷன் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், burden of proof lies on the plaintiff. இந்த இடத்துல எப்படி டிரான்ஸ்லேஷன் வரக்கூடாது அப்படின்னா சான்று சுமை வழக்குதாரரிடம் உள்ளது அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா லைஸ் ஆன் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த வழக்குதாரர் மீது உள்ளது, அவங்க மேல அந்த கடமை இருக்கு அப்படின்றதுதான் இங்க மீன் பண்ணியிருக்காங்க. சோ சான்று சுமை வழக்குதாரர் மீது உள்ளது அப்படின்ற டிரான்ஸ்லேஷன் தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். ஸோ அந்த லீகல் டேர்ம்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அது மாதிரி நிறைய பேர் அதை கரெக்டாக கொடுக்காததுனால நிறைய மார்க்ஸ் மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் மிஸ்டேக் என்ன பண்றாங்க அப்படின்னா, டென்ஸ் தப்பா
டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். த விட்னஸ் வாஸ் எக்ஸாமின்டு பை த கோர்ட். இந்த இடத்துல என்ன டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, வாஸ் அப்படின்னா வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா, நீதிமன்றம் சாட்சியை விசாரித்தது அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஆனால் சில நேரம் நம்ம வந்து வேகமாக எக்ஸாம் டைமில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த டென்ஸை வந்து நம்ம மைண்டில் அப்சர்வ் பண்ணாமல் நம்ம வந்து மாற்றி டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வேற ஒரு மீனிங்கை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, நீதிமன்றம் சாட்சியை விசாரிக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு பதிலாக ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மார்க் போயிடும். ஸோ 4th மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராங்கான சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வந்து கொடுக்கறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், த டாக்குமெண்ட்ஸ் வேர் சப்மிட்டட். இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் வேர் அப்படிங்கும்போது அது வந்து ப்ளூரலை குறிக்குது. அப்போ நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஸோ இந்த இடத்துல சில நேரம் நம்ம சீக்கிரமா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மிஸ்டேக்கா ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா தப்பாயிரும். இதுலயுமே நமக்கு வந்து மார்க் போறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. அடுத்து 5th மிஸ்டேக் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓவர் டிரான்ஸ்லேஷன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட் கொடுக்குறேன், த அப்பீல் வாஸ் டிஸ்மிஸ்டு. இந்த இடத்துல கரெக்டான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதுதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். ஆனா இதை நம்ம கரெக்டா கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓவரா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது. அதாவது கொடுக்காத வேர்டுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மேல்முறையீடு முழுமையாக நிராகரிக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இது வந்து ஆக்சுவலா உள்ள டீப்பான ஒரு மீனிங். ஆனா ஆக்சுவலா நம்ம கொடுத்துருக்கிறது என்னது, நமக்கு எப்படி ப்ரிசைஸா நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணா போதும். ஓவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த இடத்துலயுமே நம்ம வந்து மார்க்ஸை நிறைய மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு காமனான ஒரு மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து தமிழ் நல்லா தெரியுது அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ்ல சில சமயங்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் நல்லா தெரியும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் வந்து அந்த அளவுக்கு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப தெரியாது. அப்போ என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வந்து கரெக்டாக படிக்கணும். எதுலேயுமே வந்து மிஸ்டேக் பண்ணாமல், இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் இருக்க எல்லா வேர்ட்ஸுக்குரிய ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுக்கான ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நம்ம டிரான்ஸ்லேஷன் பேப்பரில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது 80% ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மிஸ்டேக்னு சொல்லலாம். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இந்த மிஸ்டேக் எல்லாம் நம்ம பண்ணாமல் நம்ம வந்து தடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய டிரான்ஸ்லேஷன் பேப்பரில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அண்ட் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இன்னும் நான் வந்து வீடியோஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து இன்னும் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, எந்த விஷயங்கள் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தேங்க்யூ ஆல்.